மாலையிலையும் நாம் இவ்விதமாக தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். இப்பொழுது நாம் அநேகர் விசுவாசிகளாகவும் ஒரு சிலர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுமாக நாம் அமர்ந்திருக்கிறோம். ஆனாலும் தேவ ஆவியானவர் தம்முடைய வசனத்தின் மூலமாக நாம் ஒவ்வொருவரோடும் பேசும்படியாக நாம் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருப்போம். இப்பொழுதும் தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிப்போம். எபிரேயர் 9:22. இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. நமக்கு எதுக்கு மன்னிப்பு வேணும் இல்லையா? எதுக்கு மன்னிப்பு வேணும்? நம்ம எல்லாருமே பாவம் செஞ்சிருக்கிறோம். நம்ம நல்லவங்களாக இருந்தால் நமக்கு மன்னிப்பு தேவையில்லை. ஆனால் நாம் எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ எல்லாருமே நாம் பாவம் செஞ்சிருக்கிறோம். அதனால தான் பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அதனால தான் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதருக்கும் மரணம் நிச்சயமாக இருக்கிறது. நான் மரிக்க மாட்டேன் என்று சொல்லி யாருமே சொல்ல முடியாது. பக்தர்களிலிருந்து தன்னை தெய்வத்தினுடைய அவதாரம் என்று சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் வரைக்கும் மரித்து தான் போயிருக்கிறார்கள். அவர்கள் மரிக்க மாட்டார்கள் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருந்த அநேகர் மரித்து தான் போயிருக்கிறாங்க. இப்போ எதனால் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நாம் எல்லாருமே பாவம் செஞ்சிருக்கிறோம். இப்போ அதனால தான் எல்லாருக்குமே மரணம் உண்டு. மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்வு உண்டு, அதுதான் நித்திய வாழ்வு. இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் அநித்தியமான ஒரு வாழ்க்கை. ஒரு கொஞ்ச காலம் வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு நாம் என்ன செய்ய போகிறோம்? கடந்து போக போகிறோம். ஆமாம், நம்ம கடந்து போக போகிறோம் அப்படின்னு சொன்னால் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் செத்து போனார், மரித்து போனார் இல்லையா? இப்போ எங்கே போனார்? அது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். எங்கே போனார்? நமக்கு தேவன் 2 இடத்த என்ன செஞ்சிருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க. ஒன்று நரகம் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது, இன்னொன்று பரலோகம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ நம்ம மரித்து நாம் இங்கிருந்து போகும் பொழுது இந்த 2 இடத்துல ஒரு இடத்துக்கு நிச்சயமாக போய் தான் ஆகணும். யாராக இருந்தாலும் சரி, அம்பானி அதானியாக இருந்தாலும் மரித்து ஒரு நாள் இந்த 2 இடத்துல ஒரு இடத்துக்கு போய் தான் ஆகணும். அப்போ ஒரு இடம் நித்தியமான நரகம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த இடம். அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த இடம். அக்னி அவியாது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படின்னா தீ எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அது அணைகிறதில்ல, அணைக்கவும் முடியாது இல்லையா? அது வேதனை நிறைந்த இடம். அப்படின்னா பல்ல கடிச்சுக்கிட்டு தான் இருக்க வேண்டியது இருக்கும். வேதனை அவ்வளவு சகிச்சுக்கிட்டு இருக்கணும். சரி, அதிலிருந்து வெளியே வர முடியுமா? முடியாது.
சரி, யாராச்சும் நம்மளை காப்பாற்ற முடியுமா? யாராலையும் முடியாது. இன்னொன்று பரலோகம். அது தெய்வத்தோடு கூட இருக்கக்கூடிய ஒரு இடம். எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு இடம். எப்பொழுதும் சந்தோஷம். அங்கே வியாதிங்கிறது கிடையாது, மரணம் அப்படிங்கிறது கிடையாது, கஷ்டம் அப்படிங்கிறது கிடையாது, கவலை அப்படிங்கிறது கிடையாது. எப்பொழுதுமே நாம் தெய்வத்தோடு கூட தேவனை துதித்து ஸ்தோத்திரித்து பாடிக்கொண்டு இருக்கிற மகிழ்ச்சியான ஒரு இடம். இப்போ இந்த 2 இடத்துல ஒரு இடத்துக்கு நாம் போய் தான் ஆகணும். பொதுவாக நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஆசை என்ன அப்படின்னா, சரி இங்கே தான் கஷ்டப்படுறோம் இல்லையா, வியாதி வேதனை பல விதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அங்கேயாச்சும் போய் நம்ம நிம்மதியாக இருக்கணும், அங்கேயாச்சும் போய் நம்ம நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசைப்படுவோம். அது எல்லாருடைய விருப்பமும் அதுதான். சரி, அப்போ நம்ம அங்கே போய் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் உண்டு இல்லையா? அதுக்கு ஒரே ஒரு வழி தான் உண்டு. அந்த வழி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் வரான் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அவர் தான் அதுக்கு வழி. அப்போ அன்றைக்கு பழைய ஏற்பாட்டினுடைய காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்காக அங்கே ஆடு இன்னும் மிருகங்கள் பலி செலுத்திக்கிட்டு இருந்தாங்க. அது அவங்களுடைய பாவத்தை முழுசுமா மன்னிக்கலை. அதனால தொடர்ந்து பலி செலுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா, இரத்தத்தினால நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது என்று சொல்லி. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதற்காக பரலோகத்திலிருந்து இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தார். இறங்கி வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அநேக நன்மைகளை செய்தார். வியாதியஸ்தர்களை தொட்டு சுகமாக்கினார், அற்புதங்களை செய்தார், கடல் மேல் நடந்தார், காற்றையும் கடலையும் அதட்டினார். இப்படி சொல்லிட்டே இருக்கலாம். அவ்வளவு அற்புதங்களை செய்து அதே நேரத்தில் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை என்கிற தேவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தம்முடைய மாசற்ற குற்றமில்லாத இரத்தம் முழுதுமாய் சிந்தினார். பாருங்க, அவர் அடிக்கப்பட்டாங்க, சவுக்கால் அடிக்கப்பட்டாங்க, அவருடைய கரங்கள் ஆணி அடிக்கப்பட்டது, கால்கள் ஆணி அடிக்கப்பட்டது, விலா குத்தப்பட்டது. இப்படியாக அவர் நம்முடைய பாவத்துக்குரிய தண்டனையை அவர் தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆவது நாள் ஜீவனோடு உயிர் தெழுந்தார். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இப்போ இதை நம்பி நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என்னிடத்தில் அநேக தவறுகள் இருக்கிறது, என்னுடைய தவறுகளெல்லாம் மன்னிங்க, என்னுடைய உள்ளத்தில் வாங்க, என்னுடைய தவறுகளெல்லாம் மன்னிங்க, என்னுடைய உள்ளத்தில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக அவரை நோக்கி கூப்பிடும் அப்படின்னா அவர் நம்முடைய பாவங்களை, தவறுகளை, குற்றங்களை எல்லாவற்றையும் மன்னிப்பார். அது மட்டும் இல்லை, இந்த உலகத்தை விட்டு நம்ம கடந்து போகும் பொழுது நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்லலாம், பரலோகத்துக்கு செல்லலாம். இல்லை, தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டோம், அதை பற்றி கவலைப்படாமல் சிந்திக்காமல் அதற்கு கீழ்ப்படியாமல் இருப்போம் அப்படின்னா உலகத்தை விட்டு கடந்து போகும் பொழுது
நரகத்துக்கு தான் போகணும். அன்றைக்கு நம்ம என்ன பிரயாசப்பட்டாலும் அதிலிருந்து வெளியில் வர முடியாது. யாரை நோக்கி கூப்பிட்டாலும் யாரும் வந்து நம்மளை விடுதலை பண்ண முடியாது. அதனால இந்த ராத்திரியில் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க, நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறீங்க. பரலோகத்துக்கு போகணுன்னா உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படணும். பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து தான். அது இலவசமான வழி, லகுவான வழி. நீங்கள் அதுக்கு ஒன்றுமே செய்ய வேண்டாம். இருக்கிற இடத்துல இருந்தே, ஆண்டவரே நான் ஒரு பாவி, என்னுடைய பாவங்களை மன்னிங்க. பாவம் அப்படின்னு சொன்னா கொள்ளை தான் பாவம், நான் அப்படியெல்லாம் செய்யலை அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இல்லையா? நம்ம பொய் சொல்கிறது, அடிக்கிறது, தூஷணமாக பேசுறது, கீழ்ப்படியாமல் இருக்கிறது எல்லாமே பாவம்தான். அப்படி எதுவுமே இல்லாதவங்க யாராச்சும் இருக்காங்களா? இல்லை. அதனால நான் தவறு செஞ்சிருக்கிறேன், என்னுடைய தவறுகளெல்லாம் மன்னிங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்குறப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாங்க? மன்னிக்கிறாங்க. சரி, அடுத்து போவோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. எபிரேயர் 11:6. விசுவாசிக்க வேண்டும். பாருங்க, அடுத்து என்ன அப்படின்னா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். சரி, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ஆண்டவர் என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சுட்டாரு, நான் அவருடைய பிள்ளையா மாறி இருக்கேன், இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் பொழுது நான் பரலோகத்துக்கு தான் போவேன். சரி, இது நம்முடைய நம்பிக்கை ஆயிடுச்சின்னு வைங்க. அடுத்து நாம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை என்ன செய்யணும்? வாழணும். தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும். இப்போ தேவனுக்கு பிரியமாக வாழணும் அப்படின்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. அப்போ விசுவாசம் அப்படின்னா தேவன் உண்டென்று நாம் என்ன செய்யணும்? விசுவாசிக்கிறோம், இல்லையா? அதுக்கு பின்னாடி கீழே போட்டிருக்கு பாருங்க, மறுபடியும் அந்த விசுவாசத்தினாலே தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இப்போ என்ன அப்படியே கடைசி பகுதியை பார்க்கிறப்போ, அவரை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் அளிக்கிறார், பலன் அளிக்கிறார் என்கிறத விசுவாசம் வேணும். அப்போ நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும், இல்லையா? அப்போ விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம். அதே நேரத்தில் நாம் விசுவாசத்தோடு அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருக்க வேண்டும், அவரை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். அப்போ விசுவாசம் உள்ள ஜெபம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கும். சரி, இப்போ அதனால் நம்ம விசுவாசத்தோடு கூட அவருக்கு பிரியமாக வாழணும், தேவனை நோக்கி ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். அங்கே அப்போஸ்தலனாகிய யாக்கோபு விதமாக சொல்கிறத பார்க்கிறோம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம். கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது. அப்போ நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய செயலில் அதை காண்பிக்க வேண்டும், என்னுடைய செயலில் அதை காண்பிக்க வேண்டும். அப்போ நான் என்னுடைய செயலில் அதை காண்பிக்காதபடிக்கு நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாயிலே சொல்லி கொண்டு இருக்கிறது
அது செத்த விசுவாசம். அதுக்கு ஜீவன் கிடையாது, அதுக்கு உயிர் கிடையாது, அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. பாருங்க, பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தாங்க, அவருடைய வார்த்தையை விசுவாசித்தாங்க. உடனே அவர் என்ன செஞ்சார்? புறப்பட்டு போனார். அவருடைய கிரியைகளில் அதை வெளிப்படுத்தினார். நான் விசுவாசிக்கிறேன், நீங்க சொன்ன மாதிரி நடக்கும், நான் அதை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கல்தியருடைய தேசத்திலேயே இருக்கல, அதை தன்னுடைய கிரியைகள் மூலமாக, செயல்கள் மூலமாக அதை வெளிப்படுத்தினார். பாருங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பினார். அப்ப நம்பி அவர் என்ன செஞ்சார்? கீழ்ப்படிஞ்சு புறப்பட்டு போனார். இப்போ அதே போல நாமும் விசுவாசிக்கிறோம், ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதை நம்முடைய கிரியைகளில் செயல்களில் வெளிப்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். அதே மாதிரி தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம், அது நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம் அப்படின்னா அதை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும் இல்லையா? அப்படி செயல்படுத்தலை அப்படின்னா நம்முடைய விசுவாசம் செத்து போனது. எங்கள் வீட்டில் ஒரு சோல் லைட் இருக்கு, அதை அப்படியே தான் வச்சிருக்கிறோம், அதை யூஸ் பண்ணவே இல்லை. அப்போ எங்கள் வீட்டில் வேலை செய்கிற அந்த சகோதரி சொன்னாங்க, ஆனால் இதை இப்படியே வச்சிங்கன்னா கெட்டு போயிடும், அது கெட்டு போயிடும், அதனால நீங்கள் அதை என்ன செய்யுங்க, எரிய விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதை செயல்படுத்தலைன்னா அது கெட்டு போயிடும், செத்து போயிடும் இல்லையா? இப்போ அதே போல நம்முடைய விசுவாசம் கிரியைகள் மூலமாக, செயல்கள் மூலமாக அதை வெளிப்படுத்தக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். அடுத்து நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 12:14. சரி, இங்கே என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம கடைசி பகுதி எடுத்துக்கிடலாம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்கிறதில்லை. இப்போ பரிசுத்தம் வேணும். இப்போ நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், அவருடைய வார்த்தையை நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், அதுக்கு நான் கீழ்ப்படுகிறேன் இல்லையா, அவருக்கு பிரியமாக வாழ்கிறேன். அடுத்து இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன வேணும் அப்படின்னா பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் இல்லையா? பரிசுத்தமாக இருக்கணும், அதுதான் ஆண்டவர் விரும்புகிறாங்க. அப்படின்னா சுத்தமாக இருக்கணும். வீட்டில் கூட சகோதரிகள் பாத்திரங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் விரும்புவாங்க, சுத்தமாக இருக்கணும். அதே மாதிரி ட்ரெஸ், இப்போ நம்ம எல்லாருமே ட்ரெஸ் போடுறோம் அப்படின்னா அழுக்கு தூக்கி மாட்டிட்டு வர மாட்டோம் இல்லையா? சுத்தமாக இருக்கணும். இப்போ சகோதரிகள் என்ன செய்கிறாங்க? அதை எடுத்து நல்லா சோப் போட்டு துவைச்சி சுத்தம் பண்ணி, என்ன சிலர் அயன் பண்ணி, இப்படி என்ன செய்கிறாங்க? அதை சுத்தமாக வச்சுக்கிறாங்க. இப்போ அதே போல் நம்முடைய வாழ்க்கையும் சுத்தமாக இருக்கணும் இல்லையா? சுத்தமாக இருக்கணும் இல்லையா? பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. அப்போ நம்ம தேவனை தரிசிக்கணும். இப்போ நம்முடைய ஆசையெல்லாம் ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறாங்க இல்லையா? ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறாங்க. நான் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படிங்கிறதா ஒரு ஆசை. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படின்னு ஒரு ஆசை இல்லை. பொதுவாக நம்ம உயிரோடு இருக்கிறப்பவே ஆண்டவர் வந்துட்டா நல்லது அப்படின்னு நாம் என்ன செஞ்சுக்கலாம்? அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம், மறுரூபம்
ஆக்கப்படுவோம். அது நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். சரி, அதுதான் எல்லாருடைய ஒரு ஆசை இல்லை? அப்போ நம்ம அவரை தரிசிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை சுத்தமாக இருக்கணும் இல்லையா? நம்முடைய வாழ்க்கை சுத்தமாக இருக்கணும். அப்படின்னா தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். அதுதான் சுத்தமான ஒரு வாழ்க்கை. இப்போ அப்படி சுத்தமாக வாழ்ந்தாதான் நம்ம ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம் இல்லை? இப்போ அதனால நம்ம பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. அதனால நம்ம என்ன செய்யணும்? சுத்தமாக வாழணும். அடுத்து எபிரேயர் 12:8 வாசிங்க. சரி, அடுத்து நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா சிக்ஷை. சரியா? நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு எந்த கஷ்டமுமே வராது. இன்றைக்கு கிறிஸ்துவம் அதான் போதிக்குது. ஆண்டவரை நீங்க நம்பி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கஷ்டமுமே வராது அப்படின்னு சொல்றாங்க. எந்த கஷ்டமுமே வராது. ஆசீர்வாதமா இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. இல்லைங்க, ஆண்டவர் நம்மளை சிட்சிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம பிள்ளைகளை அடித்து திருத்துறோம் இல்லையா? இல்லை, பிள்ளைகளை அடிக்காத ஒரு பெற்றோர் கண்டிப்பாக இருக்க மாட்டீங்க. அடி வாங்காத பிள்ளைகளும் இருக்க மாட்டீங்க. ஏன்னா நான்லாம் வாங்கியிருக்கிறேன், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. சரியா? எங்கள் அம்மா அடித்தது, எங்கள் தாத்தா காற்றை பிடிச்சது, ரத்தம் வந்தது எல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்கு. வருஷங்கள் கடந்து போயிடுச்சு, ஆனாலும் அடி வாங்கினது ஞாபகம் இருக்கு. எதுக்கு அப்படின்னா சும்மா அடிக்க மாட்டாங்க. என்ன அவங்களுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு? இல்லை. நம்மளை எதுக்கு சிக்ஷிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா நம்ம தவறு செய்யும் பொழுது அவங்க என்ன செய்கிறாங்க? சிக்ஷிக்கிறாங்க. தவறு செய்யும் பொழுது சிக்ஷித்து நம்மளை திருந்த வைக்கிறாங்க. அதான், வேற ஒன்றும் இல்லை. சரியா? அப்போ அதே போல் ஆண்டவர் கூட நம்மளை சிக்ஷிக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா நம்ம கொஞ்சம் தவறு செய்யும் பொழுது அடித்து நீ இப்படி செய்யாத, இல்லை கண்டித்து நீ இப்படி செய்யாத, கொஞ்சம் வழி விலகும் பொழுது, கொஞ்சம் விலகும் பொழுது அப்பவே என்ன செய்கிறாங்க? நம்மளோடு பேசுகிறாங்க. நீ போகிற வழி சரியான வழி அல்ல, நீ போகிற வழி சரியான வழி அல்ல, அதனால அதிலிருந்து திருந்து அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறாங்க. அவருடைய சத்தத்தை கேட்டுட்டு மறுபடியும் அதே வழியில் போகிற சமயத்தில் ஒன்று காதை பிடிச்சி முறுக்கணும், இல்லைன்னா 2 தட்டு தட்டி மறுபடியும் சரியான வழிக்கு கொண்டு வரணும் இல்லையா? அப்போ அதே போல் ஆண்டவரும் நம்மளை அப்படி ஒரு சிக்ஷை கொடுத்து மறுபடியும் சரியான வழிக்கு என்ன செய்கிறாங்க? கொண்டு வர்றாங்க. இப்போ அதனால் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க ஏற்றுக்கொள்ளணும், ஏற்றுக்கொண்டவங்க இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? நடக்கணும் இல்லையா? அவரை நம்பணும், அவருடைய வார்த்தையை நம்பணும், அதன்படி நடக்கணும், அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும். அதே போல் பரிசுத்தமாக நம்ம என்ன செய்யணும்? வாழணும். அவர் நம்மளை சிக்ஷிக்கிற சமயத்தில் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா? சந்தோஷமாக திருந்துற பிள்ளைகள், சரி நம்ம தவறு செஞ்சதுனால தான் நம்ம அம்மா அடித்தாங்க இல்லையா, நம்ம கீழ்ப்படியாமல் போனதுனால தான் நம்முடைய அப்பா அடித்தாங்க. இப்போ அதே போல்
ஆண்டவர் நம்மளை சிக்ஷிக்கும் பொழுது நம்ம கொஞ்சம் அப்படி திருந்திக்கிடணும். அதை சந்தோஷமாக என்ன செஞ்சணும், ஏற்றுக்கொள்ளணும். அடுத்து யோவான் 15:5 வாசிக்கலாம். யோவான் 15:5. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சொல்கிறாங்க, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன விரும்புகிறாங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிற சமயத்தில், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்போ ஆண்டவர் என்ன விரும்புகிறாங்க இல்லையா, அவருடைய விருப்பத்தை சொல்கிறாங்க. என்னன்னா மிகுந்த கனிகள், மிகுந்த கனிகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் விரும்புகிறாங்க. சும்மா அப்படியே நம்ம வந்து போகிறவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யல, விரும்பலை. கனி கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும், அதுலேயும் மிகுந்த கனிகள். சார்லஸ் வீட்டில் ஒரு ஆப்பிள் மரம், சின்ன மரமாக தான் இருக்குது, இல்லை நிறைய பூ பூத்துது, நிறைய காய் காய்ச்சிருச்சு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி காய்ச்சி கிளை ஒடிஞ்சு போச்சு. அப்போ இன்றைக்கி இந்த வருஷம் என்ன பண்ணினா அப்படின்னு சொன்னால், அதில் நிறைய காய்களை எடுத்துட்டான். இருக்கிற ஒவ்வொரு கொலையிலையும் 1-2 விட்டுட்டு மீதியெல்லாம் பறிச்சிட்டான். அப்போ ஒரு ட்ரெயில் போட்டு காட்டுறான், அவ்வளோ பிஞ்சு. ஏன்னா எல்லாத்தையும் பறிச்சுட்டான்னா மரத்தை காட்டுறான், மரத்தில் என்ன எவ்வளோ இருக்குது பாருங்க. அப்போ மிகுந்த கனிகள் கொடுக்கணும். எதுக்கு அவன் பறிச்சிட்டான்னா, அது அப்படியே பெருசாச்சுன்னா அந்த கிளையெல்லாம் ஒடிஞ்சு போயிடும். சரி, ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன விரும்புகிறாங்க அப்படின்னா, மிகுந்த கனிகள், அதிகமான கனிகள் கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கு. சரி, அப்போ நம்முடைய வாழ்க்கை கனி நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். வெறும் விசுவாச வாழ்க்கையாக இருக்கக்கூடாது, வெறுமையான விசுவாசிகளாக இருக்கக்கூடாது, கனி நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். அப்போ அந்த கனின்னா என்ன அப்படின்னு சொன்னால், ஆத்துமாக்களாகிய கனிகளை கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும். பாருங்க, கனி இருக்கு அப்படின்னா அது நல்லா பழமானதுக்கப்புறம் அது கீழே விழுது. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற கொட்டை ஒரு இடத்துல என்ன செய்யுது, உளுந்து மறுபடியும் அது என்ன செய்யுது, முளைக்குது. முளைச்சி அடுத்து ஒரு மரமோ செடியோ என்ன செய்யுது, உருவாகுது இல்லையா. அப்போ அதே மாதிரி மற்றவங்களை நம்ம உருவாக்கக்கூடியவங்களாக இருக்கணும், ஆண்டவருக்கு நேராக வழி நடத்தக்கூடியவங்களாக இருக்கணும், ஆத்மா என்கிற கனி கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும். சரியா, இதை நம்ம மறந்துடக்கூடாது. சரியா, நம்ம தனிமரமாக இருக்கக்கூடாது. ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, தனிமரமாக இருந்தேன் என்னை கனிமரமாக ஆண்டவர் மாற்றி இருக்கிறாங்க. அப்போ அந்த கனி மிகுந்த கனி கொடுக்கக்கூடியவங்களாக நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். அப்போ நிறைய ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். அது கடைசி ஆண்டவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது என்னை அல்லாமல் உங்களால செய்ய முடியாது, என்னை இல்லாமல் உங்களால செய்ய முடியாது. அப்ப நான் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அவரிலே நிலைத்திருக்கணும். சும்மா நான் கனி கொடுத்துட முடியாது, சும்மா நான் நிறைய பேரை ஆண்டவருக்குள்ள வழி நடத்திட முடியாது. நான் அவரில் நிலைத்திருக்கணும். நீங்க என்னில நிலைத்திருந்தால் என்ன செய்வீங்க, மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. அதனால தான் என்னை இல்லாமல்
உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ அதனால நம்முடைய வாழ்க்கையில் அவர்களை நிலைத்திருந்து அவருக்கென்று நிறைய ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். இப்போ ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும் அப்படின்னு சொன்னோன்னா அது நமக்கு கிரீடமாக மாறுது. அப்போ நம்ம பரலோகத்தில் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் ஆண்டவர் அதுக்குரிய கிரீடங்களை கொடுக்குறாங்க. அப்போ நம்ம அங்கே அதிகமான பலனை நாம் பெற்று இன்னும் மகிழ்ச்சியாய் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை நம்ம என்ன செய்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். அப்போ இங்கே உலகத்தில் நமக்கு பிரயாசங்கள் உண்டு. ஒரு ஆத்மா ஆதாயப்படுத்தணும் அப்படின்னு சொன்னோன்னா சாதாரணமாக நம்ம என்ன செய்ய முடியாது. நிறையா நம்ம என்ன செய்யணும், பிரயாசப்படணும். பிரயாசப்பட்டால் தான் அதுக்குரிய பலன் கிடைக்கும் இல்லையா? இப்போ அதனால் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க ஏற்றுக்கொள்ளுங்க. ஏற்றுக்கொண்டவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா இன்னும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடியவங்களாக இருக்கணும், பரிசுத்தமாக வாழணும். அதே நேரத்தில் ஆண்டவருக்கென்று கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை வாழ தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறீங்க நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இரவேளையில் நன்றியோடு நாங்களும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் கூட ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய நாமத்தினாலே கூடி வரும்படியான கிருபை எங்களுக்கு கொடுத்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய மத்தியில் நீர் வாசமாக இருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த மாலை கூட்டத்தை ஆசீர்வதித்து கொடுத்தீங்க, அதற்காக நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக நீர் உதவி செய்யும். அவர்களோடு நீர் பேசும். அவர்கள் தன்னுடைய நிலைமையை உணர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்கும்படியான கிருபையை தாங்க. உம்மை ஏற்றுக்கொண்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று சொன்ன வண்ணமாக ஆண்டவரே, உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொன்னது போல இன்னும் சுத்தமான ஒரு வாழ்க்கை வாழும்படியான கிருபையை எங்களுக்கு தாங்க. என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னவனுமாக ஆண்டவரே, நீங்கள் எதிர்பார்க்கிற கனிகள் கொடுக்கும்படியாக உம்மிலே நிலைத்திருந்து கனி கொடுக்கக்கூடியவர்களாக எங்களுடைய வாழ்க்கை இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. வந்த ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பூ இல்லை, கொஞ்சம் தண்ணி பிடிச்சிட்டு வா.